तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். 100 ஆண்டுகளுக்கு பிறகு 6 கிரகங்கள் மீனராசியில் இணையிறதுனால ராஜாவாக போகும் 3 ராசிக்காரங்க இவங்க தான். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகும் கிரகங்கள் தங்கள் நிலையை மாற்றுது. இதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் பிரதிபலிக்கும். 100 ஆண்டுகளுக்கு பிறகு மீனராசியில் 6 கிரகங்கள் இணையப் போகுது. இந்த 6 கிரகங்கள் ஒரு ராசியில் சந்திக்கிறதுனால ஒரு சுபயோகம் உருவாகுது. மேலும் அது ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பலனை தரும். மார்ச் 29, 2025 அன்று சனி பகவான் மீனராசிக்குள் நுழைகிறார். பிப்ரவரி 27, 2025 அன்று சுக்கிரன் மீனராசிக்குள் நுழையுது. மேலும் மார்ச் 14 அன்று சூரியனும் மீனராசியில் நுழைகிறார். மேலும் மார்ச் 28, 2025 அன்று சந்திரனும் மீனராசியில் நுழைகிறார். இதன் மூலம் 6 கிரகங்கள் மீனராசியில் இணைந்து ஒரு சக்தி வாய்ந்த யோகத்தை உருவாக்குதுங்க. இந்த அரிய கிரக சேர்க்கையினால் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, மிதுன ராசிக்காரங்க மீனராசியில் 6 கிரகங்களின் இணைப்பு காரணமாக மிதுன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கப் போகுது. இந்த இணைப்பு மிதுன ராசியில் தொழில் மற்றும் வணிக வீட்டில் உருவாகுதுங்க. இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களின் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் தேடி வரும். இதன் காரணமாக பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வெவ்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து லாபம் கிடைக்கும். மேலும் கடந்த கால முதலீடுகள் எதிர்பாராத பலன்களை தரும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் உறவு மேம்படும். அடுத்தது கடகத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, கடகராசிக்காரங்களுக்கு இந்த அரிய கிரக சேர்க்கை சிறப்பான பலன்களை கொடுக்கும். கடகராசிக்காரங்களின் அதிர்ஷ்ட வீட்டில் இந்த சுபயோகம் உருவாகுது. இதனால் பல்வேறு வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆதரவு அவங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. மேலும் போட்டித் தேர்வுகளில் இருந்து சிறந்த முடிவுகளை எதிர்பார்க்கலாம். வேலை அல்லது வணிகம் காரணமாக சில பயணம் செய்ய நேரிடும். அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை இரண்டிலும் திருப்தியை அடைவாங்க. அவங்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் ஆரோக்கியமாக உறுதுணையாக இருக்கும். அடுத்தது தனுசு ராசியை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, 6 கிரகங்களின் சேர்க்கை தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறந்த பலன்களை வழங்கும். தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவும். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வகையான பொருள் இன்பங்களையும் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. உங்களின் முடிக்கப்படாத அனைத்து பணிகளும் இப்போது நிறைவடையும். வியாபாரிகள் அவங்க வெவ்வேறு ஒப்பந்தங்களில் இருந்து லாபத்தை எதிர்பார்க்கலாம். இந்த யோகத்தால் நீங்கள் உடல்நல கோளாறுகளை சந்திக்க மாட்டாங்க. அவங்களின் முயற்சிகள் அவங்களுக்கு எதிர்பார்க்காத வெற்றியை தரும்.